எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டெல்டா மாவட்டங்களோட வர்த்தக தலைநகரமா இருக்கிற கும்பகோணத்தோட பொட்டன்ஷியல் என்ன, கெப்பாசிட்டி என்ன, அதோட தேவைகள் என்ன அப்படின்றத பத்தியும், அதே போல இந்த வருஷம் தீபாவளி ஷாப்பிங்க்கு கும்பகோணம் கடத்துற ஒரு ரவுண்ட் வருவோம். அதே போல நம்ம சேனல்ல இந்த தீபாவளிக்காக ட்ரோன்லாம் யூஸ் பண்ணி இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். அதை பத்தியும் பார்ப்போம். கும்பகோணம் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே தெரியும், தீபாவளியோ பொங்கலோ இல்ல வேற எந்த விசேஷமா இருந்தாலும் நமக்கு தேவையான பொருட்களை ரொம்ப சீப்பாவும் பெஸ்டாவும் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கும்பகோணம் தான் சிறந்த இடம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு ஆதாரமா ஒவ்வொரு வருஷமுமே பல லட்சம் மக்கள் இங்க ஷாப்பிங் பண்றாங்க. சொல்ல போனா இந்த தீபாவளியை ஒட்டி கும்பகோணத்துல கூடுற இந்த கூட்டம் அப்படின்றது ட்ரெடிஷ்னலாவே வந்துகிட்டு இருக்கு. அப்படி யார் யார் தான் இங்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம், திருவிடைமருத்தூர், பாபநாசம் இந்த 3 சட்டமன்ற தொகுதி பகுதி மக்கள் எல்லாருமே இங்க வருவாங்க. இதோடு சேர்த்து வலங்கைமான் தாலுகா, உடையார்பாளையம் தாலுகா, குத்தாலம் தாலுகா, குடவாசல் பகுதி மக்களும் மயிலாடுதுறை மக்களும் இங்க கும்பகோணத்துக்கு மெயினா வராங்க. கும்பகோணத்துக்கு இங்க வியாபாரம் பண்றதுக்கு யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிரந்தரமா ஏற்கனவே கும்பகோணம் இருக்கிற கடைகள் எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. இதுல டெம்பரரியா இங்க அமைக்கிற ஷாப்ஸ் எல்லாமே பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த பகுதி மக்களும், இப்போ ரீசெண்டா சில வருஷங்களா வட மாநிலத்தை சேர்ந்தவங்களும் கூட இங்க கடையை அமைக்கிறாங்க. இந்த 2022 தீபாவளியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு வாரமா ஈவினிங்ல மழை இருந்தது. ஆனா தீபாவளிக்கு முன்னாடி கடைசி 2 நாள் மழை இல்லாம ஓரளவுக்கு இந்த வியாபாரம் நல்லாவே நடந்தது. இந்த தீபாவளியோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஆனந்தம் சில்க்ஸ்ல இருந்த அந்த கும்பகோணத்தோட அடையாளங்கள். கும்பகோணத்தோட அடையாளங்கள்லாம் அவங்க கடையில எழுதியிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவிரி ஆறு, அரசல் ஆறு, ஐம்பொன் சிலைகள், மகாமக குளம், விவசாயம், பித்தளை பாத்திரங்கள், குத்து விளக்கு, டிகிரி காஃபி, பட்டு நெசவு, சுவாமிமலை வெண்கல சிற்பங்கள், பந்தநல்லூர் பரதநாட்டியம், நாதஸ்வரம், கோவில் மாநகரம், நவகிரக கோவில்களின் மையம், இப்படி கும்பகோணத்தோட சிறப்புகளை எல்லாத்தையுமே அதுல எழுதியிருந்தாங்க. இதுல கும்பகோணத்தோட இன்னும் சில சிறப்புகள் கூட விடுபட்டு இருந்தது. அதாவது பழையறை, கொள்ளிடம் ஆறு, அணைக்கரையில் இருக்கிற கீழணை, இப்படி இன்னும் சில விடுபட்ட சிறப்புகளை பத்தியும் அவங்க சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த முன்னெடுப்பு எடுத்தது ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்த முறை இதை எழுதும் போது இதை டாப்ல இல்லாம பாட்டம்லயோ இல்ல சைட்லயோ இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எப்படி இருந்தாலும் கும்பகோணத்தோட சிறப்புகளை மக்களுக்கு எடுத்து சொன்ன ஆனந்தம் சில்க்ஸ்க்கு நன்றி. போன வருஷம் கும்பகோணத்துல இருக்க வர்த்தக சங்கங்கள்கிட்ட பேசும்போது அவங்க கொடுத்த தகவல் என்னன்னா, சராசரியா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 60 கிலோ தங்கம் கும்பகோணத்துல விற்பனை ஆகுது. இவ்வளவு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு சிட்டியோட டாக்ஸ் ரெவன்யூ ரொம்பவே ஹையா இருக்கு. அதாவது கும்பகோணம் மாநகராட்சியா தரம் உயர்த்தப்படுறதுக்கு முன்னாடியே வெறும் 12.5 சதுர கிலோமீட்டருக்கு 55 கோடி டாக்ஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஒரு சிட்டினா அது தமிழ்நாட்டில் கும்பகோணம் மட்டும்தான். அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 4.5 கோடி ரூபாய் வரி வருவாய் வந்திருக்கு. இது தமிழ்நாட்டில் சென்னையை தவிர வேற எந்த ஊரும் கொடுக்க முடியாத ஒரு அளவு. தற்போதைக்கு இந்த 12 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு 2 சதுர கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது தாராசுரம் பேரூராட்சியை மட்டும் இணைச்சு தற்போதைய கும்பகோணம் மாநகராட்சி செயல்பட்டு வருது. எதிர்காலத்துல எல்லை விரிவாக்கம் நிச்சயமா இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 34 சதுர கிலோமீட்டர் அப்படின்ற அளவுல இவங்க வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மாநகராட்சியோட ஒப்பிடும்போது இந்த அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறிய அளவு. இத்தனைக்கும் கும்பகோணத்தை சுத்தியே நிறைய பேரூராட்சிகள் இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவிலேயே திருவிடைமருத்தூர், திருபுவனம், திருநாகேஸ்வரம், சுவாமிமலை, நாச்சியார் கோவில்னு பல பேரூராட்சிகள் கும்பகோணத்தை சுத்தியே இருக்கு. ஆனாலும் இந்த பேரூராட்சிகள் எதையுமே கும்பகோணம் மாநகராட்சியில இணைக்கிற மாதிரி அரசு பரிசீலனை பண்ணல. கும்பகோணத்தோட மக்கள் தொகை ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறத வச்சும் கும்பகோணத்தோட டெவலப்மெண்ட்டை வச்சும் நம்ம கணக்கிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 80 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நகர எல்லை விரிவாக்கம் செஞ்சா மட்டுமே தான் நமக்கு தேவையான வரி வருவாய் கிடைக்கும். இதுக்கெல்லாம் ஏற்கனவே தகுதி வாய்ந்த நகரம் போலதான் கும்பகோணத்தை சுத்தி உள்ள பகுதிகள் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அடுத்ததா அதிக பேரூராட்சிகளை உள்ளடக்கிய ஒரு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம கும்பகோணம் தான். இப்படி இந்த பேரூராட்சிகள்லாம் இணைச்சு கும்பகோணம் மாநகராட்சி உருவாக்கப்படும் போது எதிர்காலத்தில் வரப்போற அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல இந்த பேரூராட்சிகள் எல்லாம் நிறையவே பயனடையும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கும்பகோணம் மாநகர எல்லையிலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற 2 பேரூராட்சிகள் பார்த்தீங்கன்னா சுவாமிமலை மற்றும் திருநாகேஸ்வரம். இந்த 2 பேரூராட்சிலையும் ஒரு நார்மல் பஸ் ஸ்டாப்புக்கு உள்ள ஷெட் கூட இல்லாத அளவுக்கு மோசமான நிலைமையில தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் மாநகராட்சியில இணையும் போது இந்த உட்கட்டமைப்புலாம் அவங்களுக்கு ரொம்ப எளிதாவே கிடைக்கும். கும்பகோணம் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாநகராட்சியா தரம் உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறது அவங்க பெருசா எதிர்பார்க்காத ஒண்ணுதான். இங்க உள்ள மக்களோட முதல் எதிர்பார்ப்பே கும்பகோணம் மாவட்டம் அமைக்கணும் அப்படின்றது தான்.
கும்பகோணத்தை நம்ம ஒரு பாரம்பரியமான வர்த்தக நகரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதற்கான ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கோவிந்த தீட்சிதர் அப்படின்னு ஒரு கன்னடிகர், இவர் நாயக்க மன்னர்களோட ஒரு அமைச்சரா இருந்தாரு. கும்பகோணத்துல இருக்கிற ராமசாமி கோவில் கட்டப்பட்டதும் இவரால தான். இந்த கோவிலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ராமசாமி கோயில்ல இருந்து சக்கரபாணி கோயில் வரைக்கும் இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாம் கமர்ஷியல் காரிடாரா மாத்துறாரு. அதாவது இப்ப கூட நீங்க அதை பார்க்கலாம். பெரிய கடை தெரு அப்படின்னு நம்ம இப்ப சொல்ற இந்த பகுதிகள் எல்லாம் அவரு காலகட்டத்துல மாற்றப்பட்டதுதான். தற்போதும் கூட அங்க உள்ள கடைகள் எல்லாம் ரொம்ப நெருக்கமாகவும் பழைய கடைகளாகவும் இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். அதே போல கும்பகோணத்துக்கு புவியியல் ரீதியாகவும் சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். எப்படி ரயில்வேஸ்க்கெல்லாம் ஒரு ஜங்ஷன் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி ரோட்வேஸ்க்கு ஒரு ஜங்ஷன் அப்படின்னா நம்ம கும்பகோணத்தை சொல்லலாம். அதாவது இங்கிருந்து சரியா ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா முக்கியமான பல நகரங்கள் இருக்கும். எக்ஸாம்பிள் தஞ்சாவூர், மன்னார்குடி, திருவாரூர், மயிலாடுதுறை, ஜெயங்கொண்டம், திருவையாறு, அரியலூரை கூட நினைச்சுக்கலாம். இப்படி சுத்தி உள்ள நகரங்கள் எல்லாத்துக்குமே சாலை மார்க்கமா ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னா அதுக்கு ஜங்ஷனா கும்பகோணம் இருக்கு. இனி வரும் காலங்களிலும் இந்த கும்பகோணத்தை சார்ந்து இருக்கிற மக்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாக தான் ஆகும். காரணம், இன்னும் நிறைய ஊர்களுக்கு புதுசா ரோட் கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்க போகுது. கும்பகோணம் சீர்காழி இடையில ஒரு 4 வழிச்சாலையும், கும்பகோணம் அரியலூர் மாவட்டத்துக்கு இடையில, அதே போல பாபநாசம் மற்றும் அரியலூர் மாவட்ட பகுதிகளை இணைக்கிற அந்த மேலராமநல்லூர் பாலம் கனெக்டிவிட்டி கிடைச்சிருச்சுன்னா இன்னும் அதிகமான மக்கள் கும்பகோணத்தை சார்ந்து இருப்பாங்க. கும்பகோணத்தோட வர்த்தகம் மென்மேலும் இன்னும் வளரும். கும்பகோணம் ஊரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற மக்கள் தொகையும் சரி, அரசுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய வரி வருவாயும் சரி, மற்ற நகரங்களுக்கு ஒப்பிடும்போது எந்த விதத்திலும் குறைஞ்சது இல்லை. ஆனாலும் கும்பகோணத்துக்கு கிடைக்க வேண்டிய உட்கட்டமைப்பு வசதியோ இல்ல கல்லூரிகளோ போதுமான அளவுல இங்க இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் மேம்படுத்தும் போது கும்பகோணம் நகர மக்களோட வாழ்க்கை தரம் உயரும். அதே போல அரசுக்கும் இன்னும் கூடுதலான வரி வருவாய் கிடைக்கும். மன்னர்கள் காலம் தொட்டு இந்த டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற நகரங்களுக்கு எல்லாமே முக்கியத்துவம் உண்டு. ஆனா காலமாற்றத்துல தற்போதைக்கு உள்ள டெல்டா நகரங்கள் எல்லாமே மற்ற நகரங்களோட பின்தங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கும்பகோணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது வர்த்தகத்துல எந்த அளவுக்கு சிறந்து இருந்தாலும் இன்னும் தொழில் வளர்ச்சி, மற்ற வேலை வாய்ப்பு இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பின்தங்கி இருக்கு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இங்க நிறைய சிப்காட், சிட்கோ இதெல்லாம் அமைக்கணும். ஆனாலும் விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் சொல்லி இங்க எந்த நிறுவனங்களும் வரதில்ல. டெல்டா மாவட்டங்களுக்குள்ளதான் இந்த விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கு. ஆனா டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இருக்கிற அரியலூர் மாவட்டத்துல நிறைய தரிசான நிலம் இருக்கு. ஆனா அங்க கூட ஒரு சிட்கோவோ இல்ல சிப்காட்டோ வேற வேலை வாய்ப்பு வழங்குற நிறைய நிறுவனங்களோ அமைக்கிறதுக்கு அரசு இன்னும் முன் வரல. இதெல்லாம் செய்யும் போது காலங்காலமா முன்னணியில இருந்த டெல்டா நகரங்கள் இனி வரும் காலங்களையும் தக்க வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் பின்தங்கி தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.